வந்து ஆல்ரெடி நம்ம ஹலோ வேல்யூ அடிக்கடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதாவது நம்ம இன்னும் டேட்டா டைப்ஸ் என்ன அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டைப் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. டேட்டா டைப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது ஒரு கடைக்கு போகிறோம். ஓகே, கடைக்கு போகிறோம், ஏதோ வாங்குகிறோம் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு வாங்குகிறோம், தேங்காய் எண்ணெயோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு எண்ணெய் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க எண்ணெய் எந்த அப்பான்னு கையில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பேக்கெட்லேயே கொடுப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஆயில், ஓகே, ஆயில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அவங்க வந்து எப்படி தருவாங்க, ஒரு பேக்கெட்டில் தருவாங்க. ஓகே, இந்த பேக்கெட்டில் தான் இந்த ஆயிலே சேவ் ஆகிருக்கும். ஓகே, இந்த ஆயில் எவ்வளோ இருக்கலாம், அது 1 லிட்டராக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு 250 ml இருக்கலாம், இல்லை 200 ml இருக்கலாம், எவ்வளோ நாளும் இருக்கலாம். ஓகே, நம்மளுக்கு தேவை என்னன்னா அந்த ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம். ஓகே, இதே தான் இதுலேயே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே போட்டு காட்டுவோம். ஆயில் ஆயில் ஏதாவது ஆயில் பேக்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதை சேவ் பண்ணி வைக்கிறது ஒரு லெவல். அதே தான் இப்போ ஜாவா பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பரை நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் அது பார்த்தீங்கன்னா இன்டிஜர். அண்ட் இது ஓவரால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு நிறைய இருக்குது. பைட், ஷார்ட், இன்டிஜர், லாங். நெக்ஸ்ட் என்ன, ஃப்ளோட், டபுள். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் லைக் ஏபிசிடி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து சிஹெச்ஆர் கேரக்டர் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இல்லை எனக்கு ஸ்ட்ரிங்காஸ், அதாவது ஸ்ட்ரிங் அதாவது அதுக்கப்புறம் ஓகே, வேறு எனக்கு இன்னும் அதாவது லைக் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, அது பூலின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஸ்டேட்மெண்ட்னா பூலியன். ஓகே, பூலியன் பூலியன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 4 6 8 மொத்தம் 8 டேட்டா டைப். ஓகே, அதில் வந்து நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி இன்ட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்டு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த இன்ட்டில் அப்படி என்ன தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிகமாக எதுக்கு இன்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து மீடியம் ரேஞ்சில் உள்ள வேல்யூஸ், அதாவது ரொம்ப டாப்புக்கும் போகாமல் லோவையும் ஃபுல்லாக அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைக் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேல்யூ டோப்பராக சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஒவ்வொருத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கு பைட்னா அதுக்கு லிமிட் இவ்வளோ தான் இருக்கும், ஷார்ட்னா அது லிமிட் இவ்வளோ தான் இருக்கும், மீட்டர் லாங் இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். எல்லாமே இதுதான் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பீடுக்காக தான் மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ட் ஸ்பேஸ் மெமரிஸ் ஃப்ரீ இருக்குங்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது டெசிமல் லெவல் வரும்ல, அதுக்கு வந்து ஃப்ளோட் அண்ட் டபுள் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோட்டுங்கிறது இன்ட்டு மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது ரொம்ப லாங்காக இருக்குது எனக்கு அப்படின்னா லாங் இது யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லாங்காக இருக்குன்னா டபுள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம நியூமரிக்கல் வேல்யூ கூட. அதே இது கேரக்டர் வேல்யூ ஏபிசிடி அந்த மாதிரினா கேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரினா கண்டிஷனாக பூலியன் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, அப்புறம் ஸ்ட்ரிங்னு ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கிறது வந்து இந்த இதுக்குள்ள கேட்டகரியில் வராது. ஓகே, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவா பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸுங்கிறது வந்து ரெண்டாக பிரியும். ஓகே, ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு ரெண்டு டைப் ஒன்று. ஓகே, இதெல்லாம் ப்ரிமிட்டிவ்க்குள்ள வந்துடும். அதாவது ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க இதோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு. அதே இது ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரிங் வந்து நான் ப்ரிமிட்டிவ், ஸ்ட்ரிங் அரே அதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ்க்குள்ள தான் வரும். ஓகே, இதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச அளவு மெமரி இருக்காது, அதுக்கு வந்து அதிகமான அளவு மெமரி இருக்கும். அதனால நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை பார்த்துக்கும் மேக்ஸிமம் அன்லிமிட்டட் அப்படி இல்லை, அதுக்கு எல்லாத்துக்கும் லிமிட் உண்டு, செட் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச அளவு இருக்காது. ஓகே, அண்ட் அது எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்எம்டி கேஷ் டைப் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலில் தான் இருக்கும். பூலியனாக இருக்கட்டும், கேராக இருக்கட்டும்,
டபுள் ஃப்ளோட் லாங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் லாங்குக்கும் ஃப்ளோட்டுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. இப்போ லாங்கில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து லைக் அது நம்பர் பெருசாகவே இருக்கலாம், லாஸ்ட்டு எல் முடியணும். ஓகே, ஆமாம், அப்படின்னா வந்து ஈஸியாக லாங்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்லை இண்டின்னு நினச்சிக்கிட்டோம். அதுமாதிரி டபுளும் அதே மாதிரி, டபுள் ஃப்ளோட்டுக்கும் அதே மாதிரி தான். நம் டிசி ஈக்குவல் டு எதுனா கொடுக்கலாம், கொடுத்துட்டு டாட் ஒரு டெசிமல் வெளியே கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து நீங்கள் ரொம்ப முக்கியமானனா இதில் எஃப் ஒன்றும் அப்படின்னா அது டபுளாக எடுத்துக்கிடும் டிஃபால்ட்டாக, அதனால எரர் சான்ஸ் இருக்குது, இது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எல்ஃப்னு வச்சுக்கோமா, எல்ஃப் எல்ஃப் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன் தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அது ஏவாக இருக்கலாம் இல்லை ஜியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு எப்போவுமே எண்டிங்கில் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறந்துடுறீங்க சிங்கிள் பண்ணணும். அண்ட் பூலியனை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது மாதிரி டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் அதே மாதிரி எஸ்கேப்ஸில் இருக்கணும். அடுத்து நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரிங் போடணும்னா லைக் நேம்னு வச்சுக்கலாமா, நேம் ஈக்குவல் டு சாரி நேம் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து டபுள் கோட்டேஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகே, சிங்கிள் கோட்ஸில் டபுள் கோட்ஸ் டிபிக்கல் இதுதான் பேசிக்காக உள்ள அதிகமாக இப்போதைக்கு யூஸ் பண்ண ஒரு டேட்டா டைப்ஸ். ஓகே, ஃபியூச்சரில் ஆரே இதெல்லாமே பார்ப்போம். பேசிக்காக இதுதான் பைட் ஷார்ட் இன்ட் லாங் ஃப்ளோட் டபுள் கேர் பூலியன் அண்ட் ஸ்ட்ரிங். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். இல்லை இதுலேயே பார்த்துட்டோம்னா எனக்கு பிரச்சனை இல்லாமல் பார்ப்போம், பார்த்துருவோம், நிறைய கஷ்டப்பட்டோம். ஓகே, பேசிக்காக நம்ம என்னன்னா பைட் ஷார்ட் இன்ட் லாங் தான் பார்க்குறோம். ஓகே, அதுக்கு நான் ரேடாக எழுதி வச்சிருக்கேன். இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பைட் போட்டு காமிக்கிறேன். வச்சுக்கணும் கிளாஸ் டைமில் இருக்கீங்க, அதாவது சேவ் அப்படி ஃபைல் என்ன இருக்கணும். ஆட் ஜாவா சி ஆட் டாட் ஜாவா ஏன் இருக்குது சொல்லுங்க. பாசிவ் லாஜிக் கன்வர்ஷன், அதாவது ஜாவா ஜேவிஎம் பொறுத்திருக்கும். அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அது பொறுத்திருக்குன்னா இந்த பைட்டை இவங்க ஆட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இண்டிஜுவலாக தான் இருக்கும், டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதனால் சியை வந்து அது வந்து ஒரு இதோட பெரிய வெளியே தான் பார்க்கும். ஓகே, அப்போ ஷார்ட் போட்டால் இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். ஷார்ட்டுக்கும் அதே ப்ராப்ளம் தான், அது இன்டிஜராக மட்டும்தான் எடுத்துக்கிது. ஓகே, இன்டிஜர் அதாவது நீங்கள் வந்து 2 பைட்டை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட் பண்ணுற வேல்யூ வந்து பைட்டோட ரேஞ்சோட தாண்டி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ பைட்டோட ரேஞ்ச் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப் பைட்டை பொறுத்திருக்கும் 8 தான். ஓகே, இதுக்குள்ளே சின்னது என்ன பார்த்தீங்கன்னா பூலியன் தான். அதே மாதிரி தான் ஒவ்வொருக்கும் வரும். அதாவது நீங்கள் வந்து 127 இப்போ வந்து நம்ம பைட் அப்ளை போடுறதுக்கு ஏன் எரர் வந்துச்சு, பைட்டோட வேல்யூ சியாக போடுறதுன்னா 128 to 127ங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்குங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் ஏன் 128 127 0 ஆட் ஆகுது. ஓகே, அதனால நம்மளுக்கு வந்து ப்ளஸில் 127 வரும், இதில் 128 வரும். அண்ட் ஷார்ட் இன்ட் லாங் ஃப்ளோட் இது ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதிகமாக லாங் டபுள் இதை 4% தான். அதேமாதிரி அப்படி சொன்ன இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் வந்து ஈக்குவலாக சொன்னேன், ஈக்குவலாக இருக்குது. அதேமாதிரி இந்த ஃபுல்லாக எதுக்கு இப்படி காமிக்கிறது வந்து தேவையில்லைன்னு சொல்கிறத விட ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைட் ஷார்ட் எல்லாமே 2^31 இந்த மாதிரி சொன்ன விட போதும். நீங்கள் ஃபுல் வேல்யூ சொல்ல வேண்டாம், 2^31 அப்படி சொன்னீங்க கூட அவங்க ஓகேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க.
அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து பேசிக்காக இது என்னென்னா ஆட் ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்கல் வர்றது தான். ஆட்னா ஆட் ஆகும், இல்லை மைனஸ் நம்ம சப்ட்ராக்ஷன் தான் மைனஸ் பண்ணுங்க. இது ஏன் சிஸ்டத்துக்கு ஒர்க் ஆகும், எல்லா சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு தெரியாது. அதாவது டைரெக்டாகவே நம்ம வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு ரன் பண்ணலாம். மேபி எனக்கு இதில் இருக்கால நியூ ஜாவா வெர்ஷன் இருக்கா எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இது இல்லை, சேம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் என்ன சிஸ்டமே எப்படின்னா, நம்ம டேரெக்டாகவே ஒரு தடவை ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக ரன் பண்ணிடலாம். ஓகே, கம்பைல் திருப்பி பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே இது கம்பைல் ஆகி அப்படியே 2000 செட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது எனக்கு சிஸ்டம் பக்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பண்ணிட்டுருக்கோம் இது. ஓகே, இப்போ வந்து அடிஷ்னல் வேண்டாம் சொல்லுவேன். லைக் வந்து இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூ எதாவது கொடுப்போம். லைக் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் மாறி செல்வம் இதெல்லாம் கொடுத்துட்டேன். இது பற்றி அவுட் ஆகுது அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் இருக்கா, அதை மட்டும் நான் இந்த பீரியட் வித்தவுட் டபுள் கொட்டேஷன். நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் கூட வேரியபிள் நேம். ஓகே, அப்படிங்கும்போது நேம் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் கம்பைல் பண்ணணும். தேவை வந்தால் பார்க்கணும், தேவை வரப்போ ரன் பண்ணணும். இப்போ வந்து பேசிக்காக ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறோம் தெரிஞ்சிச்சு, அது மாதிரி அதுக்கு உள்ள தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகே, பட் அதை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் நிச்சயமாக ஒரு மாதிரி ஏதாவது டவுட்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.